ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை அறுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை கொஞ்சம். ரெண்டாவது வானலில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி அடுப்பை பற்ற வச்சுருக்கோம். இப்போ சிறிதளவு கொஞ்சம் பெருங்காயம் போடணும். இதெல்லாம் பண்ணும்போது அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கருகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை உள்ளே போட்டிருக்கோம், கழுவி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளியை பிச்சு போட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட போகிறோம். அடுத்தது நம்ம ரசப்பொடி போட போகிறோம். நல்லா ஒரு பெரிய ஹீப் ஸ்பூன் போடணும். இது ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம போடுவோம். அப்புறம் லைட்டாக மிளகாத்தூள் போடுறோம், வீட்டில் அரைச்சது. இது எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த ரெசிபியில் சொல்லலாம். லைட்டாக அப்படியே கிண்டி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட போகிறோம். இப்போ லைட்டாக கையில் ஊற்றி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே அப்படியே மலைச்சாரல் மாதிரி நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். இதில் நாங்கள் 2 பேருக்கு அளவாக 3 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி ஃபஸ்ட்டு காய வச்சுருந்தோம். அவ்வளோதான், நம்ம 2 மினிட்ஸ் ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது